என்ன மிஸ்டர் முரளி, கோயம்புத்தூர் போறப்ப தனியா போனீங்க, ஆனா திரும்ப வரும்போது ஜோடியா வந்துட்டீங்க. என்னால நம்பவே முடியல. இட்ஸ் a great shock to me. எனக்கு கல்யாணம் நடந்துருச்சே தவிர என் லைஃப்ல அதான் பெரிய கண்டம். ஏ, நிர்பந்தமா கல்யாணம் செஞ்சுக்க வேண்டி வந்ததா? இல்ல, கல்யாணம் என்னமோ சொந்தத்துல தான் நடந்துச்சு. ஆனா மேரிட் லைஃப்ல சந்தோஷப்பட முடியாம ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. என்ன பேங்க் மேனேஜர்னு என் ஒய்ஃப் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. திருடனுக்கு தேள் கடிச்ச மாதிரி முழிக்கிறேன். நாளைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. ஆமா, என்ன இதெல்லாம்? இந்தாங்க. 5000 ரூபா, 2000 ரூபா, 1500 ரூபாயா? இது வரைக்கும் அம்மாவும் பிள்ளைய மட்டும் ஒண்டியா இருந்தீங்க. உங்க இஷ்டத்துக்கு பொறுப்பு இல்லாம சுத்துனீங்க. இனிமே முடியுமா? மேனேஜர் வீடுனா அந்த ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இருக்க வேண்டாம். தவணை முறையில டிவி, டேப் ரெக்கார்டர், சாரீஸ் இவ்வளவு வாங்கியிருக்கேன். இன்வாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு தான் பேங்க்ல லோன் தருவாங்களே, 30 இன்ஸ்டால்மெண்ட்ல அடிச்சிடலாம். இன்ஸ்டால்மெண்டா? இன்ஸ்டால்மெண்டா? எப்படி இருக்கு? தலைவலியா? கைவசம் இருக்கட்டும். அனாசின். இதோ பாருங்க, வர்ற 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினதும் கவரை பிரிக்காம என்கிட்ட கொடுக்கணும். நீங்க தான் மேனேஜர் ஆச்சே. எப்படியும் சம்பளம் 2000 ரூபாய்க்கு மேல வரும். ஐ நோ இட். கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். எனக்காக இந்த உலகத்துல அனுபவப்படுற ஒரே ஜீவன் நீங்கதான். அது இப்போவாது புரிஞ்சுதுங்களா? எப்பவும் புரியும். தயவு செஞ்சு ஒரு சின்ன ஹெல்ப். என்ன சொல்லுங்க? நான் சுதாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து திண்டாடி தவிக்கிறேன். என்ன மேனேஜர் நினைச்சுக்கிட்டு அவ ஆடம்பர வாழ்க்கை வாழ்றா. அதோட ரிசல்ட் வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகல. நீங்க தப்பா நினைக்கிறேன்னா தயவு செஞ்சு ஒரு 500 ரூபாய் கடனா. இதுக்கே அவ்வளவு தயக்கம்? சட்டன்லி தரேன். பேங்க் லோன் தந்தா போதுமா? எஸ், யூ ஆர் மை ரியல் கைட். ஏன் இந்த வெயில் காலத்துல உடம்புல உரம் போட்ட மாதிரி? இதோ பாருங்க, நீங்க ஒரு மேனேஜர்ங்கிறத மறந்துடக்கூடாது. அந்தஸ்தா ஆபீஸ் போகணும். கிளாப் போட்டுக்கிட்டு சீப் லுக்கா போக கூடாது. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஐயோ, அந்த பெட்டியை மட்டும் தொடவே தொடாத. என் பொழப்பே அதுலதான் இருக்கு. ஏ, ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ் இருக்கா? ஆமா ஆமா. இப்பதான்டா நீ ராஜா மாதிரி இருக்கு. தினமும் இப்படியே ட்ரெஸ் பண்ணிக்க. அங்க போனதும் கோட்டை மாத்தி ஆகணும். என்ன மாத்தணுமா? அது இந்த கோட்டை கலட்டும்னு சொன்னேன். வரட்டுமா? டாக்ஸில போயிடுங்க. சூட்டு போட்டுக்கிட்டு சைக்கிள்ல போக கூடாது. சீக்கிரமா கார் வாங்கணும். காரா? என் நிலைமை தெரியாம என் வாழ்க்கையோட விளையாடுறேன். பெட்ரோல் விற்கிற விலைக்கு பெடல் பண்ற கார்ல தான் போகணும். வரட்டுமா? அம்மா வரேன், பத்திரம். அடச்சே, ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்திருக்கிறாங்க. அவன் வட்டியே கட்டுறதில்ல. மறுபடியும் 6 மாசத்துக்கு முன்னால அவனுக்கு லோன் கொடுத்திருக்கிறாங்க. இப்படியே கொடுத்தா பேங்க் எப்படி நடக்கிறது? அட என்ன சார், 7 500 1000 கடன் வாங்கினா அவன் சக்கையா புழிஞ்சு சார் எடுத்துறாங்க. பணக்காரன் வாங்கினா திருப்பி கொடுக்கறதே இல்ல. அப்படி இருந்தும் பேங்க் பணம் பணக்காரன் விட்டு கதவை தான் சார் தட்டுது. கொஞ்சம் இரு, இங்க யார் தட்டுறா பாப்போம். ஹலோ ஹலோ, மேனேஜர் முரளி இருக்காரா? சுத்தமா சொல்லம்மா. அரளியா குரலியா? மேனேஜர் முரளியா? டா, உனக்கு முரளி வேணுமா மேனேஜர் வேணுமா? சார் ஏண்டா வாயாலே துத்தி ஊதுற? எனக்கு வந்த போன் சார். குடுக்கலன்னா புடிங்குவான் போல. ஹலோ சுதாவா, 1 மினிட். புதுசா கல்யாணம் ஆனவன் ராத்திரிய பகலாக்கலாமா பகல ராத்திரி ஆக்கலாமான்னு பேசுவீங்க. சரி, பேசி முடி. நான் அப்படியே பாத்ரூம் போய் முடிச்சிட்டு வர்றேன். என்ன சுதா? ஆமா, உங்களுக்கு முன்னாடி போன் எடுத்தது யாரு? அது ஆபீஸ் பாய். இல்ல, முரளி வேணுமா இல்ல மேனேஜர் வேணுமான்னு கேக்குறானே. வாட் டஸ் ஹி மீன்? அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதோட காதும் கொஞ்சம் செவிடு. இந்த மாதிரி செவிடு குருடெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் வேலை வாங்குறீங்களோ? என்ன செய்யறது, சில நேரங்களில் உங்களை கட்டி மேய்க்கிறத விட வேலையவே விட்டுடலாம் கூட தோணுது. அதுக்காக வேலையை விட்டுட முடியும்? சரி, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, பொழுது போகல, போர் அடிச்சது. அதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமேன்னு.
எனக்கு உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் தான் ஆசையா இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே இருங்க. ஐயோ, இங்க எக்கச்சக்கமான வேலை இருக்கு. 1 ஹவரா காபி சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அதுக்கு கூட முடியல. காபி கூட சாப்பிடாம அப்படி என்ன வேலை வேண்டி இருக்கு? அந்த செவுட்டு பையில முதல்ல அமிச்சு காஃபி என்கிட்ட சொல்லி குடிங்க. என்ன? சரி, அப்படியே செஞ்சுறேன். வச்சுட்டுமா? வச்சிடறேன். சரி. இந்த படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? முழுசா 1000 ரூபாய் முழுங்கிருக்க. நல்லாதான் இருக்கு. நான் சாதாரண சுதாவா இருந்தா பரவாயில்ல. பேங்க் மேனேஜர் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் காட்டன் சரியெல்லாம் கட்டினா உங்களுக்கு தானே கேவலம். அதனால தவணை முறையில 6 படம் வாங்கினேன். இப்படி ஊர்ல எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துறானுங்க. என்ன மாதிரி மாத சம்பளம் வாங்குறோம் பாடு திண்டாட்டமா போச்சு. சரி சரி, ஆரம்பிச்சிடாதீங்க. ஆமா, உங்களுக்கு போன் பண்ணா யாரோ போன் எடுத்து எரிஞ்சு விடுறாங்க. மேனேஜருக்கு பர்சனல் போன் இருக்குல்ல, அவன் யாரு? சதா ஏங்க போன் பண்ணி உயிர் எடுக்கிறீங்க? அவரை வேணா லீவ் போட சொல்லி வீட்டோட வச்சுக்கிறதானேங்கிறான். யார் அவன்? முதல்ல அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்க. நானே உன்கிட்ட சொல்ல நினைச்சேன். ஆபீஸ்க்கு அடிக்கடி போன் பண்ணாத, நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூட நானே சொல்லி வச்சிருக்கேன். அப்படியா? சரி சரி, வாங்க, பீச்சுக்கு போன நேரமாச்சு. அம்மா அம்மா, என்னப்பா? பீச்சுக்கு போயிட்டு வரமா? சரிப்பா, வராத்த போயிட்டு வாமா, சீக்கிரமா வந்துருங்க. முரளி மேனேஜர். இந்த போர்டை வீட்டு வாசல் முன்னாடி மாட்டினாதான் கௌரவமா இருக்கும். ஆமாமா. என் பொண்டாட்டி வேலையை தவடா வந்து சேர்ந்தாளே. காய்கறி வாங்கிட்டு வர்ற வயசா எனக்கு. எங்கேயாவது சினிமா போலான்னா தொல்லை பண்றாளே. அவ தொல்லை. டேய் முரளி. வணக்கம் சார். நல்லா இருடா. யாரு? யாராது? ஏய், ஏடா, வீதியில போறவன் வர்றவெல்லாம் உன் கூட வர்றவளை பார்க்கலாம், நான் பார்க்கப்படாதா? அட, என் வயசை உத்தேசம் பண்ணியாவது உரம் கட்டுறா. யாரு? இது பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? ஆமா சார். பொண்டாட்டியா? பொண்டாட்டி மாதிரியா? பொண்டாட்டி தான் சார். என்ன அப்படி ரோட்ல ஹனிமூனா? இப்படி வாடா, இத கையில புடிடா, இதையும் கையில புடிடா. என் பொண்டாட்டி காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாடா, இத அவகிட்ட கொடுத்து விடுறா. இங்க பக்கத்துல சினிமா கொட்டாயில 5000 பொண்ணுங்க அரை நிர்வாணமா டான்ஸ் ஆடுறாங்களாண்டா. அத நான் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. என் பொண்டாட்டி கேட்டா சொல்லாதடா. அப்ப நான் வரட்டுமாடா? நீ போடா போடா போடா. ஆமா, யார் அந்த கலப்பு காசு? கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. மேனேஜரா கௌரவமான வேலையில இருக்கீங்க, இப்படி உங்களை மரியாதை இல்லாம பேசுறது? நீங்க நம்ம பியூன் மாதிரியும் இவரெல்லாம் பெரிய மேனேஜர் மாதிரியும் பேசுறாரு. அது வந்து எது வந்து? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் அவரு. அந்த காலத்துல இருந்து பழக்கம். வயசாயிடுச்சு இல்லையா, அதான் அப்படி பேசுறாரு. அப்பா 5 பத்து கேட்பாரு. குடுத்தா டாவ குறைப்பாரு, குடுக்கலன்னா டாவ கூட்டிக்கு வரடா. கூட்டிக்கு வரமா? இதோ பாருங்க, இப்ப நான் வந்தாச்சு. அட்லீஸ்ட் எனக்காவது கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுங்க. முதல்ல இதெல்லாம் தூக்கி எறிங்க. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணுமில்லடா, லேசா தலைவலியும் ஜுரமுமா இருந்துச்சு. சுக்கு கஷாயத்துல போற விஷயம். சுதா என்னடானா ஏகப்பட்ட இங்கிலீஷ் மருந்து தான் வாங்கிட்டு வந்துட்டா. வைட்டமின், சுறாமீன், எறாமீன், என்னென்னமோ மீன் பேரா சொல்றா. உங்க புள்ள கை நிறைய சம்பாதிக்கிறப்போ நீங்க ஏன் சுக்கு கஷாயம் சாப்பிடணும்? இந்தாங்க பில்லு. மருந்து மாத்திரைக்கா 200 ரூபாய் பில்லு? ஆமா, ஏல Z வரைக்கும் எல்லா விட்டமின் டேப்லெட்ஸும் வாங்கியிருக்கேன். எடிக்லோன் போடணும், குளுக்கோஸ் கொடுக்கணும். தினமும் எனக்கு குளுக்கோஸ் கொடுக்கறது பத்தாது. பில்லு பத்திரம் ஆபீஸ்ல கொடுத்து ரீஎம்பஸ் பண்ணி பணத்தை கொண்டாங்க. உங்களுக்கு தான் வைத்திய செலவு ஆபீஸ் ஏத்துக்குமே. நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மேனேஜர்னு பேரு தான், எந்த சலுகையும் அனுபவிக்காத மனுஷன். இனிமே நான் வந்தாச்சு, முன்ன மாதிரி இருக்க முடியாது. பாத்தியாமா, தம்பி பொண்ணு மருமகளா வரணும் நீ ஆசைப்பட்ட. மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் துடிச்சேன். ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம். வரவுக்கும் செலவுக்கும் கட்டாம முழிக்கிறேன். சில நேரத்துல உண்மையை சொல்லிடலாமான்னு கூட யோசிக்கிறேன். என்னால தாங்க முடியல. கத்தி பேசாதடா, அவ காதல விழுந்துற போது. கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, எல்லாம் சரியா போயிடும். ஏய் முரளி, முரளி, ஏய், ஆமா சவிக்கமா? முரளி பையன் இருக்கிறானா? யோ, கீழே இறங்கியா? இறங்கியா கீழே? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முரளி என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா இல்ல எடுபடி பையனா? கேட்க வரதே 5-10 தர்மம், இதுன்னு அதிகாரமா டா வேற. அடச்சே, யாரு 5-10 தர்மம் காக்க வந்தா? ஓ, நீ யாரோ நினைச்சிட்டு பேசுற. நீ முரளி பையல கூப்பிடு, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். நிறுத்தியா? இன்னொரு தடவை அவன் இவன் பேசுன நடக்கிறதே வேற. கெட் அவுட், கெட் அவுட். அடிப்பாவி.
இந்த முரளி பைய உள்ளே இருந்துகிட்டு அவன் பொண்டாட்டியை இங்க விட்டு கத்த வச்சான். அடச்சே, நான் ஏன் அங்க விட்டு கத்த வச்சான்? அடே முரளி, நீ ஆபீஸுக்கு வாடா, அவன் மூஞ்சிய சாப்பீஸ் பண்ணிடுறேன். சுதா, சுதா, ஆமா யார்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருந்த? அதுவா, ஆ, அன்னைக்கு வரல கீரை கட்டு, ஆ? அதாங்க 5-10. ஆமா, அந்த ஆள் வந்திருந்தாரு, கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறை. ஐயோ, மேனேஜரை இவ கடிச்சு அனுப்பிச்சுட்டா, நாளைக்கு நான் ஆபீஸுக்கு போனா அவர் என்ன கடிப்பாரு? வணக்கம்மா. வா முரளி. இது ஒரு முக்கியமான ஃபைல்மா. மேனேஜர் வந்த உடனே இதை கொடுத்துருங்க. நல்ல வேலை பண்ணி வந்த. ஒரு கெஸ்ட் வர்றாங்க, யாரடா டிஃபன் கார்டு வாங்கிட்டு சொல்ல நினைச்சிருந்தேன். கொஞ்சம் இரு. சரிம்மா. பேங்க்ல தான் பியூன்னு பார்த்தா அங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தங்க வீட்லயும்ல பியூனா இருக்க வேண்டியிருக்கு. இந்தாப்பா, இதுல காஃபியும் ஏதாவது ஸ்வீட்டும் காரமும் வாங்கி. சரிங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதனால பரவாயில்ல. வாங்க உட்காருங்க. ஆமா, அது யாரு? அவர்தான் என் ஹஸ்பண்ட். கல்யாண பரிசு டனால் தங்கவேல் மாதிரியே இருக்காரு. எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். உட்காருங்க. மிஸ்ஸஸ் சுதா, நீங்க வந்து சேர்ந்ததுல இருந்து நம்ம லேடிஸ் கிளப் ரொம்ப நல்லா நடக்குது. உங்க வீட்டுக்காரர் உங்களை ரொம்ப ஸ்போர்ட்டிவா என்கரேஜ் பண்றாருன்னு நினைக்கிறேன். லேடிஸ் கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கு எங்க வீட்டுக்காரர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறதே இல்ல. அப்படியா? எங்க வீட்டுல எப்பவும் சண்டை தான். அவருக்கு இதெல்லாம் பிடிக்கிறதே இல்ல. யூ ஆர் லக்கி. ஒரு தடவை உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிக்கிட்டு இங்க சாப்பிட வர்றீங்களா? கண்டிப்பா. ஆனா அவர் ரொம்ப பிஸி. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு கல்யாணம் ஆகி முழுசா 3 மாசம் கூட ஆகல. அப்படியா? உங்க ஹஸ்பண்ட் என்னவா இருக்காரு? சரஸ்வதி பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. இஸ் இட்? என் புருஷனும் சரஸ்வதி பேங்க்ல தான் மேனேஜரா இருக்காரு. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எந்த பிரான்ச்ல மேனேஜர்? மாம்பழம் பிரான்ச்ல. என்னது, மாம்பழம் பிரான்ச்லயா? அங்கதான் என் ஹஸ்பண்ட் மேனேஜரா இருக்காரு. ரீசெண்டா தான் மதுரை எந்த டிரான்ஸ்பர் ஆச்சு. உங்க ஹஸ்பண்ட் மேனேஜரா இருக்கிறது வேற பிரான்ச்சா இருக்கும். நோ நோ, அவர் 4-5 வருஷமா இதே பிரான்ச்ல தான் வேலையில இருக்காரு. நோ, என் ஹஸ்பண்ட் ஜெயராமன் தான் மாம்பழம் பிரான்ச்சுக்கு மேனேஜர். ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு மேனேஜர் தானே இருக்க முடியும். சர்டன்லி நாட். உங்க வீட்டுக்காரருக்கு ஒருவேளை வேற பிரான்ச்சா இருக்கணும். இல்ல அவர் போய் சொல்றாரு. தயவு செஞ்சு விசாரிங்க. நீங்க அடிச்சு சொல்றத பார்த்தா என் ஹஸ்பண்ட் மேல எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஆமா ஆமா, இப்பெல்லாம் இந்த ஆம்பளையும் நம்பவே முடியறது இல்ல. வேலையே போயிட்டா கூட வீட்டுல சொல்றது இல்ல. ஆபீஸ் போற மாதிரி போயிட்டு எங்கேயாவது கிளப்ல உட்கார்ந்துட்டு சாயந்தரமா திரும்பி வருவாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கு. எதுக்கும் உங்க ஹஸ்பண்ட கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆமா ஆமா, சாதாரணமாவே அவருக்கு எங்கிட்ட மறைக்கிற சுவாபம் கொஞ்சம் இருக்கு. இன்னைக்கு வரட்டும், கண்டிப்பா செக் பண்றேன். கொஞ்சம் இருங்க. வரங்க. வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தலை வலிக்குது. மாத்திரை சாப்பிடுறீங்களா? நீ தர்ற மாத்திரை ஒவ்வொன்றும் தலைவலி அதிகமாக்குது. தானா சரியா போதா பாப்போம். ஊர் ரொம்ப கெட்டு போச்சு. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட மேனேஜர்னு வாய் குசம் போய் சொல்ற மனுஷன் உருப்படானா? அவளும் அதை நம்புறாள. முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சா போல எத்தனை நாள் போய் சொல்ல முடியும்? நீ யாரு சொல்ற? அதை ஏன் கேக்குறீங்க? எங்க லேடிஸ் கிளப் ஜாயின்ட் செக்ரட்டரி கற்பக இருக்காள, அவ புருஷன் தான் மாம்பழம் பிரான்ச் மேனேஜர்னு என்கிட்ட பெருமையா பேத்திக்கிட்டா. எனக்கு ஒரே ஷாக். நீங்கல்ல பேங்க் மேனேஜர், அதனால உன் புருஷன் என்ன வேலையில இருக்காருன்னு செக் பண்ணு, அவர் போய் சொல்றாருன்னு சொன்னேன். அப்படி நீ அவங்ககிட்டே சொன்னியா? சரியான தலைவி. வம்ப விலை கொடுத்து வாங்கியாச்சு. என்ன சொல்றீங்க? பாவம் மிஸ்டர் ஜெயராமன் என்ன செய்ய போறாரோன்னு நினைச்சு பார்த்தேன். என்ன செய்வாரு? அவர் வாய்ஸ் கேப்பா, இவர் திரு திருன்னு முழிப்பாரு, நல்லா திட்டு வாங்குவாரு. அந்த அம்மா ஒரே அடி அழட்டிக்கிட்டு விளாச்சே, அப்படித்தான் வேணும். இவ்வளவும் உனக்கு தான். என்னது? அப்போ அவர் என்னவா இருக்காரு உங்க பேங்க்ல? மேனேஜர் வந்து ஸ்பெஷலா ஆடிட்டிங் விஷயமா அவர் ஆக்டிங் மேனேஜரா எங்க பிரான்ச்ல போட்டிருக்காங்க. என்ன, நான் எப்பவும் போல இருக்கேன். அவரும் மேனேஜர் தானா? நீங்களும் மேனேஜர் தானே? அவ என்னவோ
தான் புருஷன் மட்டும்தான் மேனேஜர் வெரிஃபை பண்ணுங்கறாளே. சரி சரி, நமக்கே ஊர் கதை. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? வயித்த கலக்குது, நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்குது, ஒண்ணுமே புரியல. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஓவர் டென்ஷன். சதா வேலை வேலை நலஞ்சா எப்படி? அலையிற வேலை தானே. ஏர் கண்டிஷன் ஆகலன்னு நினைக்கிறேன். மேனேஜர் போஸ்ட் எத்தனையோ பொறுப்பு இருக்கு. இந்த செண்டுக்கு இந்த மாலுக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து வாங்குறதா? அது பைத்தியம். இது மேலையில போட்டது. இல்ல, உங்களை யார பூக்கடையில பார்த்ததான்னு சொன்னாங்களே. என்னையா என்ன பார்த்தா எவ்வளவு டூப் அடிச்சிருக்கான்? டூப் ஒண்ணும் இல்ல, நானும் பண்றதும் விழாவுக்கு வந்திருக்கோம். வந்துருக்கியா? ஆமா, அந்த கன்றாவை என் கண்ணால பார்த்தேன். பாத்தியா? ஆமா, ஏன் இப்படி பித்தலாட்டம் பண்றீங்க? வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, ரேடியோவுல என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? ரேடியோல தானே இந்த டனால் தங்கவேலுன்னு ஒருத்தர் கல்யாண பரிசு படத்துல விட்டாரு பாருங்க, புருடா, அத போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அவன் எமகாதக பயலாச்சுதே. ஆமா. பாவி படம் பூரா பொய்யே சொல்லி அவன் பொண்டாட்டியை நம்ப வச்சுட்டான் பாத்தியா? பொண்டாட்டியை ஏமாத்துறவங்க படத்துல மட்டும்தான் இருக்காங்களா? நேர்லயே இருக்காங்க. இருக்கிறான், ரொம்ப பேர் இருக்கிறான். அவன் எல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இன்னைக்கு புதுசா மாலையும் கையுமா வந்திருக்கீங்க? மாலைதான் புதுசு, கை பழசு. தெரியுது. மாலை எதுக்கு? உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன்ல. ஆமா. இன்னைக்கு எங்க மேனேஜருங்க கான்பரன்ஸ் நடந்தது. சரி. அதுக்கு நானும் போயிருந்தேன். எல்லாருமா என்ன பார்த்து நீங்களே பேசுங்க நீங்களே பேசுங்கன்னு மேடையில ஏத்தி விட்டாங்க. பேசுனீங்களா? பேசினேன், 1.5 மணி நேரம் பேசினேன். 1.5 மணி நேரம் பேசுனீங்களா? மைக்கு முன்னாடி நின்னீங்களா? நான் ஏன் மைக்கு முன்னால் நிக்கிறேன்? இல்ல, இந்த மைக்கு டெஸ்ட் ஏதாவது பண்ணுனீங்களா? மைக்கு டெஸ்ட் பண்றவனா நானு? ஒரு மேனேஜரை பார்த்தா இந்த கேள்வி கேக்குறது? போட்டோம். 1.5 மணி நேரம் என்னதான் பேசுனீங்க? பேசினேன், ஒரு உயிரான வார்த்தையை பேசினேன். வங்கியின் சேவை நாட்டுக்கு தேவைன்னு எடுத்து விட்டேன் பாரு. அடாடாடாடா, தட்டுனான் தட்டுனான் தட்டுனான், தட்டிக்கிட்டே இருக்கிறான். உங்க முதுகுலையா? ஏன் முதுகுலையான் தட்டுறான்? கைய தட்டுனா. நான் தான் அமைதி அமைதி அமைதின்னு சொல்லிட்டு அப்படியே புறப்பட்டு வந்துட்டேன். அது சரி, 1.5 மணி நேரம் பேசிருக்கீங்க, ஒரு மாலை தான் போட்டாங்களா? ஒன்னா போடுவான். அடே அப்பா, என்ன மூழ்க அடிச்சுட்டானுங்க மாலையில. நான் தான் இந்த மாலையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன். பாக்கி மாலையெல்லாம் செகண்ட் ஹேண்ட் வேலைக்கு வித்து கண்ணு தெரியாத பள்ளிக்கூடத்தை கொடுங்கன்னுட்டேன். என்ன கருணை உள்ளங்க உங்களுக்கு. 2 நிமிஷத்துக்கு ஒண்ணு பேசக்கூடாது. ஏங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த கோட்டை கயிட்டு கலட்டுறேங்க. இப்பதானே வந்திருக்கிறீங்க, ஒன்னொன்னதானே கலட்டணும். ஒண்ணுன்னாவா? ஏய், நான் ஒரு கோட்டை தானே போட்டிருக்கேன். அட, இந்த கோட்டை கலட்டி, டைய கலட்டி, கைய கலட்டி, பொய்ய கலட்டி, அட இந்த பனியனை கலட்டி. பனியனா? பொய்ய கலட்டின்னு ஒண்ணு நான் இன்னும் உடம்ப சுத்தி தொங்க விட்டுருக்கிற மாதிரி சொல்றீங்கன்னு நினைச்சேன். என்னங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் கட் அண்ட் ரைட்டா தெரிஞ்சாகணும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அடச்சே, வாங்கி அரைஞ்சாண்டா தெரியுமா? என்னடி பேசிட்டு இருக்கிற? நான் மேனேஜர், நீ மேனேஜர் பொண்டாட்டி. வாசல்ல என்ன போட்டிருக்குது? மேனேஜர் ஜெயராமன் போட்டுல. நம்ம வீட்டு வாசல்ல நம்ம எது வேணாலும் போடலாங்க. கோலமும் போடலாம், மாட்டை விட்டு சாணியும் போட சொல்லலாம். நல்ல வேலை, மனுஷனை விட்டு பேசக்கூடாது. நீங்க என்னவா இருக்கிறீங்க? மனுஷனா இருக்கிறேன். இல்ல, நீங்க மனுஷன் இல்ல. மனுஷனா இருந்தா இவ்வளவு காலம் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க மாட்டீங்க. ஐயோ, நான் எந்த உண்மையை மறைச்சேன்? நீங்க இப்போ எங்க இருக்கிறீங்க? பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறேன். சரியா? தங்கவேலு, ஜோக் அடிக்கிறீங்களோ? ஒண்ணுமே. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? பேங்க்ல வேலை பாக்குறேன். பேங்க்லயா பங்க்லயா? ஆமா, பங்குல பழைய காரெல்லாம் மேல ஏற்றிட்டு தண்ணி அடிக்கிறேன். யாரு கண்டாங்க? நீங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பங்குக்கு போறீங்களா, பங்கி அடிக்கிறீங்க? ஒரு மேனேஜர் கிட்ட எப்படி பேசணும்? அங்கதான் எனக்கு சந்தேகம். என்ன? நீங்க எந்த பேங்க்ல மேனேஜர்? சரஸ்வதி பேங்கில் மேனேஜர். பெரிய வித்துவான். வீணை வச்சுக்கிறீங்களோ? கம்பி அறுத்துடுவேன். ஐயோ, என்னடா இவட பெரிய வம்பா போச்சு. நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து ஒழுங்கா மரியாதையா எனக்கு பதில் வரணும். ஐயோ, நீங்க எந்த பிரான்ச்ல மேனேஜர்? மாம்பழம் பிராஞ்சில மேனேஜர். மாம்பழம்? மாம்பழம் பிராஞ்சில இன்னும் ஒரு தடவை ஒழுங்கா மரியாதையா சொல்லுங்க. மாம்பழம் அடிக்காத, படாத பட்டுச்சுன்னா பட்டணத்துல நின்னு போயிடும். ஐயோ, விட்டுருவனா உங்களே? அடி 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 அடிக்காதே. அத பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறான். கதவை சாத்திட்டு வந்தாவது அடியே. அதுவும் இந்த மாலை உதிர்ற மாதிரி உங்களை நான் உதுக்கல. எந்த படுபாவி பயலோ பொண்டாட்டி கையால அடி வாங்கிட்டு வந்து இந்த பூமாலையை கட்டியிருப்பான் போல இருக்குது.
உதற உதற அடிக்கிறாளே. உத்தரவும் அடிப்பேன், உதிர்ந்ததுக்கு அப்புறம் நாராலையும் அடிப்பேன். நாரால வேணாலும் அடி, நார அடிக்காத. உங்களை இன்னைக்கு மேனேஜர் சார், என்ன சார் இது உட்காரத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயோ, பேனாவே எடுக்க முடியல, எப்படி கையெழுத்து போட போறீங்க நீங்க? என்ன ஆச்சு? வீட்டுல ஒரு சின்ன தகராறு. வீட்டுல சின்ன தகராறா இல்ல சின்ன வீட்டுல தகராறா? எனக்கு சின்ன வீடு கிடையாது. நீ வேணும்னா செட்டப் பண்ணி கொடு, நான் கெட்டப்பா இருந்துக்கிறேன். எனக்கே முதல்ல ஒழுங்கா செட்டப் ஆக மாட்டேங்குது சார். நான் சிங்கிள் எம்ஏ, என்ன டபுள் எம்ஏ வாக்கி என் தொழில மாத்திராதீங்க. ஆமா, இவ்வளவு நெளிகிறீங்களே, என்ன ஆச்சு? அந்த வாணியம்பாடி, இந்த வாணியம்பாடி இங்கேயா இருக்கு? அங்கதான் இருக்குது. வாணியம்பாடியில ரயிலும் மோதிக்கிட்டதுல, அதுல ஜனங்களை வெளியில எடுக்கிறதுக்கு வெல்டு பண்ணி தானே எடுத்தாங்க. ஆமா, அதே மாதிரி நான் வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டி வெல்டு பண்ணி என் உடம்புல இருக்கிறதெல்லாம் வெளியில எடுத்துட்டான். சம்சாரம் பட்டறையில வேலை பாக்குறவங்க போல் இருக்கு. ஆனாலும் பாவம் சார், நீங்க ஏற்கனவே உங்களுக்கு உட்கார்ற இடத்துல பைல்ஸ், இன்னைக்கு டேபிள் பூரா ஃபைல்ஸ். ரொம்ப பரிதாபமா இருக்கு சார் உங்களை பாக்குறதுக்கு. நீ இருக்கிறிய யமகாதகன் ஆச்சுல, மனசுக்குள்ளார சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியில வேதனைப்படுற மாதிரி நடிப்ப. சார், எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. எப்படிப்பா கையெழுத்து போடுறது? கொண்டாங்க சார், நான் கூட்டிட்டு போறேன். ஓ, இங்கதான் போடுங்க. சார், என்ன சார் இது கையெழுத்து போட சொன்னா நீங்க நம்ம மாவாட்டுறீங்க? அப்புறம் நான் என்ன தள்ளி விடவா? வீட்டுல சுத்தமா கயட்டிட்டாங்க போல் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி வைங்க, நான் அப்புறமா வரேன். லீலா, நம்ம லேடிஸ் கிளப் பணத்தை என் ஹஸ்பண்ட் பேங்க்ல போட்டா அவர் மூலம் சில சலுகைகள் கிடைக்கும். நான் ஒரு முன்னாடி திடீர்னு போய் நிக்க போறேன். என்ன பார்த்து ஷாக் ஆயிட போறாரு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வாடாப்பா வா. நான் அன்னைக்கு சந்தேகப்பட்டேன், அது சரியா போச்சு. உன் பொண்டாட்டி என்ன சத்தம் போட்டா, என் பொண்டாட்டி என்ன அடியோ அடின்னு அடிச்சே விட்டா. டேய், நீ வேணும்னா உன் பொண்டாட்டி கிட்ட நீ மேனேஜர்னு சொல்லிட்டு போயேன்டா. யாருக்குடா நஷ்டம்? எனக்கு தான்டா நஷ்டம். அதுக்காக என் பொண்டாட்டி கிட்ட போய் என்ன பியூன்னு சொல்லணுமா? என்னமா அடிச்சுட்டா? போன போன வழியில அடச்ச. முரளி, அந்த லெக்சர் கொண்டா. ஃபைல் என்னாச்சு? சொல்லி சலான் கொண்டா. ஃபைலை சீக்கிரம் எடுத்துட்டு வா. அந்த பாக்குங்க. கேவலம் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மேனேஜர்னு பொய்யா சொன்னீங்க. என் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டி பிடிக்க முடியாது. நீங்க வெக்கமா இல்ல? என் வாழ்க்கைய, என் கனவை அநியாயமா நாசமாக்கி அழிச்சிட்டீங்களே. புருஷங்கிற பந்தம் என்ன காலம் பூரா தலைகுனிய வச்சிருச்சே. என் புருஷன் பேங்க் மேனேஜர்னு தலை நிமிர்ந்து நடந்தானே, 4th கிரேட் தான் நீங்க. இனிமே நமக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவே கிடையாது. நீங்க யாரோ நான் யாரோ. உறவுல கல்யாணம் பண்ணி வச்சு எங்க அப்பா என்ன ஊமையாக்கிட்டாரு. இல்லனா ஊரை கூட்டி காரி துப்பி உங்களை தலைகுனிய வச்சிருப்பேன். கட்ட தலையை கட்டி கொடுத்துட்டு போயிருப்பேன். டேமிட். நீ எப்படி கத்துனாலும் எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு உண்மை தெரியணும்னு நினைச்சேன். போய் உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க. இப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுல. நீ சொன்ன மாதிரியாரு காலம் புரிய வைக்கும். எது நடந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான் நடக்கணும். ஊர் உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல, டோன்ட் கேர். ஆனா எங்க அம்மா மனசும் கண்ணும் கலங்க கூடாது. அவங்க எதிரில தலைவிதியன் எப்போதும் போல நடந்துக்கணும். அதுக்காக உன்னை கெஞ்சவோ கொஞ்சவோ போறதில்ல. பெத்த மனசு வேதனைப்படக்கூடாது. உன்னால நீ என்ன மேனேஜர் நினைச்சதால நான் பட்ட கடன் ஏராளம். அதுல பெத்த கடன் ஒண்ணு. கொடுத்த வாக்குப்படி 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் நம்ம விரோதம். ஞாபகத்துல வச்சுக்க. முரளி, நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரட்டா? என்னம்மா திடீர்னு குண்டத்துக்கு போடுற? பின்ன என்னடா, சின்ன சிறுசுங்க தனியா இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை? இவ்வளவு நாளும் அம்மா அம்மா என் சொல்படி இருந்துட்டேன். இப்ப நான் கொஞ்சம் நகர்ந்து கொடுக்கறேன். என்னம்மா சொல்ற? உங்க மாமா ரொம்ப நாளா கோயம்புத்தூர்ல வந்து 1 மாசம் தங்கிட்டு போன்னு வற்புறுத்துறான். அவன் ஆசையை கெடுப்பானே, அதனாலதான் போலான்னு இருக்கேன். இப்ப ஏம்மா? ஆமாண்டா, நீயும் சுதாவும் தனி கொடுத்து நடத்த வேண்டாமா? அவ சின்ன சிறுசு, ஆசை இருக்காத அவளுக்கு? இத பாருமா, காலாகாலத்துல ஒரு பேரனை பெத்து கொடு. ஏன்னா எனக்கு பொழுதே போகல. அதை உத்தேசம் பண்ணிதான் என் தம்பியை பார்த்துட்டு அப்படியே கோயில் குளம் போகலான்னு இருக்கேன்.
ஊருக்கெல்லாம் இப்ப வேணாம், என் கூட இரு. உன்னையும் பிரிஞ்ச என்னால சித்திரவதைப்பட முடியாது. அத்தை, கையை கழுவிட்டு சாப்பிட வாங்க. முரளி சாப்பிட்டானம்மா? இல்ல, அவனை கூப்பிட்டு சாப்பாடு போடுமா. ஒரு சேஞ்சுக்கு அம்மா கையால சாப்பிட்டோம். நீங்களும் அவருக்கு அப்புறமா போடுங்க.